கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்கிட்ட என்ன பண்ண கிடையாது, நான் யாருக்கிட்டையுமே சத்தியம்லாம் கிடையாது. நான் இது ரகசியம் வெளியே சொல்லாது, அவ்வளோதான். வேறெல்லாம் நான் சொல்கிறது சத்தியம் பண்ணு, புக்கு மேலே சத்தியம், மனசாட்சியை விட ஒரு சிறந்த சாட்சி ஒன்று இல்லை. சத்தியம் கேட்காம எதுக்கு உபதேசம் கேட்குற, வெளியே போய் சொல்லணும்னு நீ நினைக்கிற போல. தப்பு கிடையாது. நான் இப்படியே சொல்லலாம், உன் உபதேசத்தை நானும் சொல்லலாமா, நானும் வியாபாரம் பண்ணலாமா, நானும் என்ன, அது நியாயமானு நீ பார்த்துக்கோ. பல கோடி கூட கொடுத்து என்கிட்ட தெரிஞ்சுக்கோ. நான் ஒரு விலை விற்கிறேன், நீ 10 கோடி கொடுத்துட்டு நான் உனக்கு என்ன சொல்கிறேன், நீ போய் சொல்லுன்னே சொல்கிறேன். நான் ஒரு 10 கோடி வாங்கிக்கணும் உனக்கு உண்மையே சொல்கிறேன். நீ உண்மை அடையாமல் சொல்லும்போது கேட்குற கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியுமா? என்னால் முடியும், 10 கோடி வாங்கிக்கணும் உனக்கு என்ன சொல்ல முடியும், நீயும் சொல்லுன்னு என்னால் சொல்ல முடியும். கோடியே வானா அப்படியே சொல்லுன்னு கூட என்னால் சொல்ல முடியும், அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? நீ அனுபவிச்சியா, உன்னால் சொல்ல முடியுமா? நல்லதா அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது நீ ஏன் உணவு சொல்ல ஆசைப்படுற? வெறும் பணத்துக்கு சொல்கிறதுன்னு நினச்சிக்கிறியா? நான் சத்தியார்த்தமாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்கிறேன். நான் குருவாகணும்னு நினச்செல்லாம் இந்த முயற்சியெல்லாம் செஞ்சு இங்கே வரல. நான் சினிமா எடுக்கணும், நான் அப்படி தான். இப்போ இன்னைக்கு நேற்று தான் என் பொண்ணு கேட்டா, நீ எம்ஏ லிட்ரேச்சர் தானான்னு. அவளுக்கு தெரியாது நான் பிஏ லிட்ரேச்சர், அப்புறமா தான் எம்ஏ லிட்ரேச்சர். எத்தோடனே எம்ஏ படிக்கல நான். அப்போ ரெண்டுமே லிட்ரேச்சர் தான். பிஏ லிட்ரேச்சர் படிச்சு தான் எம்ஏ. அப்புறமா சொன்னேன், மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும், மாஸ்டர் டிகிரி எதுனா படிக்கலாம். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுறேன், எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ சைக்காலஜி படிக்கிறேன், எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஏ சோசியாலஜி படிக்கிறேன். பட் மாஸ்டர் நான் என்ன பண்ணுறேன், அப்போ படித்தது போகிறது வரதெல்லாம் வேறு ஒன்றுக்கு, இப்போ பயன்படுத்தினுங்கிறது வேறு ஒன்றுக்கு. அப்போ ஒன்றை எங்கே எப்படி மாற்றணும்னு நினைக்கிறானோ கடவுள் அப்போ தான் என்ன பண்ணுவான். அப்போ குருவாகணுன்ற முயற்சியே அசிங்கமாக இருந்தால் தெரியலையா உனக்கு? யாருக்கு கற்றுறணுன்றதே அசிங்கமாக தெரியலையா? கற்றுக்கினியா முதல்ல? நீ அனுபவிச்சியா முதல்ல? சொல்கிறதா வேலை உனக்கு? நான் சொல்லி வசதியாக ஆகிறன்றதுனால வேண்டி நீ அதை எதிர்பார்க்கத்தே தப்பு இல்லையா? அந்த வசதிக்கு நான் என்ன பண்ணிடலாம், உங்ககிட்ட இந்த ஒரு 10 கோடி வாங்கிக்கணும் உண்மையை சொல்லிடலாம். ஆனால் உனக்கு அது தகுதி இருக்குதா? இந்த கேள்வி நியாயமா? ஒருத்தர் கேட்டுக்கிறார் என்னான்ட்டு. சத்தியம் வாங்காமல், நான் சத்தியம் வாங்காமல் தான் உபதேசம் தரேன். சத்தியம் வாங்குறேன்னு யாரும் உங்களுக்கு தப்பாக சொல்லிட்டுக்கிறாங்க. சத்தியம் வாங்கிட்ட உபதேசம் தான் உங்களுக்கு யாருக்குன்னா மனசாட்சி படி நட. சத்தியம் வாங்கினாலும் வாங்க வேண்டியும் சொன்னால் உனக்கு தண்டனை உண்டு, அவள் தான் சொன்னால் உனக்கு. நான் ஒன்றும் தண்டிக்க மாட்டேன், உனக்கே வரும். அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அனுபவிச்சவங்கள போய் கேட்டுக்கோ, இல்லை அனுபவிச்சவங்கள வேறு யாருன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீயே அனுபவிப்ப சொல்லு. இது பித்தியாருக்கெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்லுது, கரண்ட்டு தானே சாக்கடிதா, இதுவானே மேண்டில்னு பிடிச்சிப்பாரு. அங்கே என்ன இருக்காது, மேண்டில் பிடிச்சா என்ன இருக்காது அங்கே சாம்பிள். அது மேண்டில் ஃபஸ்ட்டு வாங்கும்போது தான் நூல் இருக்கும். ஒரு முறை ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அது கிளம்பா இருந்தால் தான் அது ஒரு சாம்பிள் எரியும். திரும்பவும் நீங்கள் கரெக்ஷன் போட்டு அடிச்சு எவ்வளோ நல்லா எரிஞ்சுனுக்கிறோம், பிடிச்சி அமுக்கு அது வரைக்கும். அம்மிட்ட உடனே என்ன ஆகிடும், இது போயிடும். ரகசியத்தை சொல்லாத வரைக்கும் உனக்கு சொன்னேன்னா உனக்கு தான், அதுவும் யாருக்கு தான். ஆமாம், இதுதான் மேண்டில் அண்ணன் கண்டைய கதையாக தான் ஆகிடும். அதனால் நான் சத்தியம் வாங்கிறதில்ல, நான் பேசுகிறது சத்தியம். நீ அதை வெளியே போய் சொல்லாத, அவ்வளோதான். சொன்னால் தண்டிக்கப்படுவேன், சொன்னால் தண்டிக்கப்படுவேன், அது குற்றமும் கூட. பட் அப்படி தான் நீ சொல்லி தான் ஆகணுன்னா நீ பாதிக்கப்படுவே, நீ புரிஞ்சு வச்சுக்கோ. அதனால் என்ன பண்ணாத, என்ன சொல்கிறதுக்காக இங்கே வந்து கற்றுக்காத. பித்தியார் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாது, இங்கே வந்து கற்றுக்காத. சொல்கிறது வேலை கிடையாது. நிறைய பேர் சொல்கிறது வேலையை வச்சுருந்தா அசிங்கம் பண்ணுங்கிறானுங்க. சொல்கிறதுக்கு வேலை இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஃபவுண்டேஷன் பரம்பொருள்னு ஒன்று, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இல்லை, ஃபவுண்டேஷன் பரம்பொருள். நீங்கள் வந்து வார்த்தையை உஷாராக கவனிச்சுக்கணும். அவங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு 3 மாதம் கோர்ஸ் ஒன்று நடத்துகிறான். அவன் குண்டலினி பற்றி இது வரைக்கும் நான் சொன்னதில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்கன்றதுனால இப்போ சொல்கிறேன் 12 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான். என்னென்னவோ சொல்லுங்கிறான். உனக்கு தெரியாமல் நீ முத்திரை பூச்சின்னு இருப்ப, இதெல்லாம் குண்டலினி வைக்கணும் அதுக்கு அடையாளம்னு. அடா நம்ம இதையடா பார்க்க வந்தோம் நம்ம. சரி இது போல் ஏதோ சொல்லுவோம் நம்மளுதுன்னு பார்த்தா கட்சி வரைக்கும் என்னென்னவோ சொல்லுங்கிறான். ஏன் சம்மந்தமே இல்லாமல். ஆமாம், அவனை கேட்குறவங்களாம் என்ன ஆவாங்க, அதை பார்க்குறவங்களாம் என்ன ஆவாங்க, பைத்தியம் ஆகிடுவாங்க. அல்மா கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, நான் கறி சாப்பிடல, நான் புனிதமானவன் ஊரை சுற்றி நிற்பாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த வேலையை நீங்கள் செஞ்சு 10,000 பேரை, ஒரு கொலைகாரன் 2-3 பேரை கொலை பண்ணியிருப்பான் வாழ்க்கையில். கத்தி வச்சுன்னு ஒருத்தன் கொலை பண்ணுறான்ல, எத்தனை பேர் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு திருட ஒரு 4-5 பணக்காரங்கிட்ட வந்து திருடியிருப்பான். ஒரு திருட ஒரு கொலைகாரன்லாம் எவ்வளோ தான், எத்தனை பேர் இந்த மக்களை பாதிப்பு உண்டாக்கி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக அவன் குற்றவாளியாக இருந்தால் 100 பேருக்கு தீங்கு செஞ்சுருக்கலாம்.
100 பேருக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கெல்லாம் இங்கே பில்லியன்ட் யாரும் கிடையாது. அதுக்குள்ளேயே அவன் கையும் கழுவ மாட்டப்பட்டுருவான், இல்லை அவனே திருந்திடுவான், இல்லை அவனே தண்டிக்கப்பட்டுருவான், இல்லை அவனுக்கே பிரச்சனை வந்துடும், செத்தும் போயிடுவான். ஆனால் இந்த புறம்புக்கு பேச தெரியுது இல்லை, அந்த திருவாங்க, பயப்படாதீங்க. வானாளுக்கு நீங்கள் என்னவே பண்ண முடியாது, வாழவே முடியாது. கொலைகாரன் யாரை மட்டும்தான் கொலை பண்ணான், திருடனை யாருக்கிட்ட மட்டும்தான் திருடுனா. ஆனால் இந்த குருன்னு வந்து பேசுகிறவன் என்ன ஆகிட்டான், அதில் வர உதாரணத்துக்கு என்கிட்ட சொல்லுவீங்க, அவரே சொல்லிடுறாருன்னுவீங்க. நான் ஒரு சின்ன ஆளாக ஜாதியில் மட்டமானவனா, ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா உனக்கெல்லாம் அறிவு கிடையாது, அவரெல்லாம் பெரிய ஆளுன்னுவான். புரியுதா என்ன சொல்கிறது? நானே திருமந்திரம் தான் சொல்லி தெரிஞ்சு நின்றேன் ரொம்ப காலமாக. நான் ஆரம்ப கட்டத்தில் திருமந்திரத்தை படிக்கும்போது திருமந்திரம் சொல்லி தான் படித்தேன். படிக்க தான் தெரியுது அது திருமந்திரமே இல்லை, சிவாகமம்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ என்னை எவ்வளோ காலமாக ஏமாற்றினுக்கிறாங்க. இப்போ கூட எல்லோரும் மாற்றினாங்களா நான் சிவாகமம்ட்டு மாற்றினாங்களா என்ன? அவ்வளோ என்கிட்ட சத்தியம் வாங்கி என்ன பண்ண போகிற? அப்போ யாரும் சத்தியம் பேசலை, நான் உனக்கு சத்தியம் பேசுகிறேன், என்ன உனக்கு பிடிக்கல, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். நான் பாட்டை பாடுகிறேன், ஜாதியில் பிறக்கவில்லை, சாத்திரம் அறிந்ததில்லை, தோத்திரம் செய்வதில்லை, அப்படிலாம் பாட்டு என்ன பண்ணிடுறேன். எப்படி நான் பேசினாலும் உங்கள் மனம் திருந்தவில்லை, திருந்தவே இல்லை. ஒரு பிள்ளை டாக்ஸி டிரைவர் முந்தா நேற்று வந்து உட்காந்துனான், அடிபணிகிறே தலைமை தந்தை, அவன் பாட்டு நான் கேட்குறது காசு வர கொடுத்துட்டான். மலேசியாவில் சொல்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்றது? ரகசியத்தை சொல்கிறது தகுதிக்கு தான் உனக்குன்னு கேட்குறேன் நான். இல்லை செக்ஸ் புக்கை ஃபஸ்ட்டாக்கா ஃபக் பண்ணுறியா என்ன? நிறைய செக்ஸ் புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபக் பண்ண போனேன்னா வேலைக்கு ஆவான். நிற்க வேண்டியது நிற்கணும், நிற்க வேண்டியது நிற்கணும், இல்லைண்ணா நிற்கணும் நிற்கணும் நிற்கணும். என்ன செக்ஸ் புக்கு ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ண முடியாது நீ. அது மாதிரி உபதேசம் வாங்கிட்டு போய் சொன்னேன்னா பாவம் நீ. யாரோ ஒரு செக்ஸ் பண்ண ஆசைப்பட்ட கணக்கு தான் உன் கதை. புரியுதா? நீ புடவை கட்டியிருந்தாலையோ வேஷ்டி கட்டியிருந்தாலையோ மீசை வச்சுருந்தாலையோ ஆம்பளை கிடையாது, புரிஞ்சு வச்சுக்கோ. அதனால் என்ன பண்ண வேண்டியதில்லை நீ. இதுக்கு மேலே அதை சொல்லி புரிய வைக்க முடியுமா? நான் பாட்டு இப்போ கூட இதில் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன், குருவாகிறதுக்கு ஆசைப்பட்ட என்ன பண்ணாத நீ, உபதேசம் வாங்காத, தனியாக தேடி என்ன பண்ணேன், உனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிடு. முதல்ல உனக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்குறேன் நான். எந்த தைரியத்தில் நான் பேசிக்கிறேன்? வாடா நான் வாடா உன்னை கூட பேசணும்னு கேட்குறேன். கறி சாப்பிட்டாக்கா மயிர் வராத குண்டில் நீ வாடா, யார் வேணா வாங்கடா சொல்கிறேன். எந்த தைரியத்தில் பேசிக்கிறேன்? சாப்பிட்டேன் அப்படி தானே. எந்த தைரியத்தில் சரக்கு வாங்குகிறேன்? எல்லாம் பூரா பையில திருட்டு பசங்க ரகசியமாக குடிக்கிறானு. என்ன ரகசியமாக செய்கிற வேலை நானா சொல்கிறேன். இதுக்கும் அதுக்குன்னா இல்லை, சாமான் இல்லைடான்ற. என்ன பிரச்சனை? பொம்பளைனா ஆமாம் பார்ப்போம், என்ன அதுக்கு என்ன? இப்போ எப்போ பார்த்தா அதே வச்சுன்னு முடியும். எவனா வச்சுனே இருக்கிறோங்கிறானா என்ன? நாங்கள்லாம் பக்கம் ஆம்பளைங்க எப்போ பார்த்தாலும் வச்சுனே இருப்போம். வச்சுன்னு சொல்லலாம், ஒரு ஆம்பளைக்காரர் காட்டேன், நாங்கள் எப்போவுமே வச்சுன்னு இருப்போம் சார் சொல்லலாம். இல்லை வச்சுங்கிறவரை சொல்ல, உன நாய்க்கு உனா போய் வெற்றுமா வச்சுன்னு இருக்கும் பாவம், வேறு வழி தெரியாமல். சொம்மண்ணா உபதேசத்தை வந்து என்னால் வந்து சத்தியம் வாங்கம்மா, நான் சத்தியம் வாங்கத்தே இல்லை, சொல்லாது அவ்வளோதான். என்ன பண்ணாத சொல்லிப்பாரு, அது உன் பிரச்சனை, என் பிரச்சனையா இது. சொல்ல புருஷன்கிட்ட போய் சொல்ல, நான் உன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வரதட்சணையே அவர்கிட்ட தாங்க வாங்கினது கொடுத்தேன்னு சொல்ல ஏன்னா 4 பேர்கிட்ட பார்த்து தாங்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன், சம்பளமே அவர் காசே அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லி பாரு. சொல்லுவே என்ன? அதையே சொல்ல மாட்டேன், இது என்ன பண்ணுவேன்? அவங்ககிட்ட என்ன புருஷங்கிட்ட சொல்லலாம், அவன் போகிறான் பாருங்க, அவன் செம்மையாகிறான், அவன் செஞ்சால் என்ன நல்லா இருக்கும்னு சொல்லலாம் பார்த்துடலாம். என்ன வந்து கேட்குற சொல்ல இல்லை, பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல ஒரு ஆம்பளை வந்து, நான் அதை அவ்வளோலாம் வச்சுங்கிறேன்டி, உன்னை விட எனக்கு அவ்வளோதான் பிடிக்கும், யாரெல்லாம் வச்சுங்கிறேன்டி, ஆனால் உன்னை தான் பிடிக்குதுன்னா ஒத்துப்பா. ஏன்னா வழி இல்லாமல் இருந்தாக்கா கொஞ்சம் வசதி ஆகிட்டாலும் என்ன பண்ணுவான்னு நினைக்கிற? நீ தான் 4 பேர் வச்சுக்கிற, நானும் ஒருத்தர் வச்சுக்கிறேன் போடான்ட்டுருவா. அப்போ வேற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுப்பா, அட்ஜஸ்ட்மெண்ட் எதெல்லாம் நடந்துனுக்குதே. அந்த மாதிரி ரகசியத்தெல்லாம் சொல்லக்கூடாது. மாதத்தம் புணர்ச்சி குருதன் உபதேசத்தெல்லாம் வெளியே போய் சொல்லக்கூடாது. புரியுதா? அதனால் சத்தியம்லாம் கிடையாது. தகுதி இல்லாமல் உன்னை சொல்கிறது குற்றம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.